ரிஷபம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல, அதாவது ஏப்ரல் 14க்கு மேல இழந்த சில விஷயங்களும் திரும்பி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது என்னங்க இழந்த சில விஷயம் அப்படின்னா சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நிச்சயமா அது உங்களுக்கு புரிய வரும். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் இழந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி, இப்போ திரும்பி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, லைஃப்ல என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இந்த ஏப்ரல் மாதம் சூரியனோட இணைவுல 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுக்கு குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசியில இருந்து 4ஆம் வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ராகு கேது. ஸோ 4th ஹவுஸ்ல கேதுவும் 10th ஹவுஸ்ல ராகுவும் அது மாறவே மாறாது. இந்த வருடத்தோட இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சனி பகவான். ஏன்னா சனி தான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அதாவது நம்ம சினிமா துறையில சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரஜினி சார் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இவர் இருந்தா, அதாவது உங்க ஜாதகத்துல இவர் இருந்தா நீங்க சூப்பரா வந்துருவீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே கொடி கட்டி பறப்பீங்க அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அது சனி மட்டும்தான். ரிஷப ராசியில பிறக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்கோங்க. சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். சனி பல வகையில உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா சனிதான் கர்மகாரகன், அதை யாரும் மறந்துட வேணாம். ஸோ ரிஷப துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி கர்ம காரகனாவே செயல்படுவாரு. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் வீட்டுல சனி செவ்வாய் புதன். ஸோ சனி அடுத்து ஒரு 1.5 வருடங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி 1.5 வருடங்கள் அதே வீட்டுல அமர்ந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து சூரியன். இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசியில இருந்து சூரியன் 12ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காருங்க. ஸோ சூரியன் சுக்கிரன் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில பல கெட்ட உறவுகள் கிட்ட இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. அது என்னங்க கெட்ட உறவுகள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சூரியனோட போய் இணைஞ்சிருக்காரு. ஸோ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல போய் 6ஆம் இடத்த தன்னுடைய சமசதுவ பார்வையால பார்க்கும்போது தேவையில்லாத கடன் பிரச்சனைகளாலும் தேவையில்லாத நோய் பிரச்சனைகளாலும் சில பேர் உங்களை ரொம்ப கௌரவ குறைச்சல் பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க, அசிங்கப்படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் விலகி நீங்க நல்லா வாழ போற மாதம் இந்த ஏப்ரல் மாதம். ஒரு சில இழப்புகள் கண்டிப்பா இருக்குங்க. நீங்க எதிர்பாராத ஒரு சில இழப்புகள் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சூரியனும் கரெக்டா 12ஆம் இடத்துல உச்சமாறாரு. லக்னாதிபதி, அதாவது லக்னம் பிளஸ் ராசி. இப்ப நான் சொல்ற பலன் பாத்தீங்கன்னா ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அரௌண்ட் ஒரு 30 to 40% கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஆகும். உங்களுக்கு 6, 8, 12 தசாபுக்தி, ஒரு கெட்ட தசாபுக்தி இல்லை அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஸோ 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சூரியன் இணைவனால ஒரு சில இழப்புகளை நிச்சயமாக நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனாலும் அது சுப இழப்புகளா பாருங்க. ஏன்னா கடவுள் ஒரு விஷயம் இருக்குங்க இந்த பிரபஞ்சத்துல. என்னன்னா நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குற, நீ நல்லது கொடுத்தா நல்லது கிடைக்கும், கெட்டது கொடுத்தா கெட்டது கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நீதி. அப்படின்றதுனால உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உச்சம் பெறக்கூடிய சூரியனோட இணைவு அப்படின்றதுனால தேவையில்லாத விஷயத்துல நிச்சயமா நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஒரு சில இழப்புகள் நீங்க இழக்கிற மாதிரி இருக்கு. கரியர் எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம்? ரிஷபராசிக்கு கரியர் ஏதாவது சேஞ்சஸ் நடக்க போதா, இல்ல அதுல ஒரு மாற்றம் நடக்க போதா, ப்ரமோஷன் நடக்க போதான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காருங்க. ஸோ 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான். ரிஷபராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் கரியர். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாமா, போலாமா, இந்த இடத்த விட்டு போயிட்டா நம்ம நிம்மதியா இருக்குமே அப்படின்ற மாதிரி மனசுல ஒரு சில சஞ்சலங்கள் இருக்கும். பட் அவசரப்பட வேண்டாம். குரு உச்சமாற வரைக்கும் நீங்க அவசரப்பட வேண்டாம். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா இந்த மே ஜூன் மேல உச்சமாவாரு.
ஸோ அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதே விஷயத்துல நீங்க வந்து கோப் பண்ணி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசிநாதனான சுக்கிரனே வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து 12ஆம் இடத்துல மறைவது அப்படின்றது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது இருந்தாலும் கூட ஒரு வகையில உங்களுக்கு இழப்புகளை கொடுப்பாரு. ஆனா அதை சமாளிச்சு வரக்கூடிய மனோதைரியம் மனோபக்குவமும் உங்களுக்கு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும்? நல்ல வகையில அமையுமா? கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்? திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கா? பார்க்கலாமா? இந்த மாதம் குரு பலம்லாம் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டோட அதிபதி செவ்வாய். அதாவது ஒரு ராசிக்கும் திருமண பந்தம் அப்படின்றது ராசியில இருந்து 7ஆம் வீட்டை தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதான் நான் ஒரு வீடியோல உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டோட அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு? சனி செவ்வாய் புதனோட இணைவுல இருக்காரு. ஸோ கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில, எல்லாருக்கும் வராது, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14க்கு மேல நான் சொல்றேன், நான் சூரியன் உச்சம் பெறும்போது ஒரு சில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு வேற இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை கணவன் மனைவி வந்து சேர்ந்து ஏதாவது தொலைதூர பயணம் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தசாபுக்தியில 12ஆம் பாவம் வலுத்து நிக்குது இந்த டைம் பீரியட்ல, அதாவது இந்த ஏப்ரல் மாசம், ஏதாவது உங்களுடைய 12ஆம் இடத்தோட அதிபதி, ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடியது செவ்வாயோட வீடு. ஸோ செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி இல்லை வலுப்பெற்று வலுத்து நிற்கும் போது லாங் டிஸ்டன்ஸ் அவங்க கூட, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு ஏப்ரல் 14க்கு மேல நீங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். ஸோ ஏதாவது டிராவல் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா இந்த ஏப்ரல் மாதம் கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 14க்கு மேலே அந்த பாசிபிலிட்டி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ஏப்ரல் 14க்கு மேலே சூரியன் உச்சமாறாரு, உங்களுடைய ராசியிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்து உச்சமாறாரு. ஸோ டிராவலிங்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு 14க்கு மேலே ஏற்படும். ஸோ ட்ரை பண்ணுங்க, அது இருக்கு. மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா? லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, என்னதான் பண்ண போறோம் நாங்க இந்த ஏப்ரல் மாதம் கேட்டிங்கன்னா, சரி இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் சூரியன் உச்சமாறாருங்க, சரிங்களா? ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உச்சமாறாரு, இன்னொன்று ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் இருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு டெசிஷன் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க அடுத்து வரக்கூடிய மாதங்களை எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் சிறப்பாகப்படுது. ஏன்னா இந்த மாதம் சூரியனோட அஸ்தங்கம் பெறாரு சுக்கிரன் தான் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் கலத்திரக்காரகன். பொதுவா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு சுக்கிரனோட ஆதிபத்தியம் போறது இல்லையா? ஸோ அப்போ சுக்கிரன் தான் வந்து கலத்திரக்காரனா வராரு. ஸோ சுக்கிரனே இந்த மாதம் ஏப்ரல் 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து சூரியனோட அஸ்தங்கம் மாறதுனால பெருசா நீங்க மேரேஜ்க்கான ஒரு ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறது அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அந்த ஏப்ரல் 14ல ஒரு 14 days 15 days அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ்னா தாராளமா நீங்க எடுத்து வைக்கலாம். படிப்பு எப்படி இருக்க போகுது? ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இந்த மாதம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிஷபராசி இயல்பாகவே வந்து பாருங்களேன், அவங்க ரொம்பவே வந்து அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து சுக்கிரன் வந்து அழகோ அதே அளவுக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு எப்பயுமே ரிஷபம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் இப்போ ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, சுக்கிரன் சார்ந்த துறையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் வியாபாரம் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கான மாதம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சும்மா சூப்பராக வர போறீங்க. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட 6ஆம் வீட்டை பார்க்காரு. 6ஆம் இடம் என்பது வேலை இல்லையா? ஸோ வேலையில் ஒருவித முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்க்குறேன். மொத்தத்தில் ரிஷபராசி ஒரு சில இழப்புகளை இந்த மாதம் நடந்தாலும் கூட பல வகையில் வந்து அவங்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய திருப்பு முனைகளும், அதாவது இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் கணவன் மனைவி ரொம்ப தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதம் ஏற்படுறதுக்கு இருக்கு. ஸோ நல்லதே நடக்கும். மேஷ ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.